Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wa huwa waliyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. பாபுல் இஷ்டிகால். இப்போ இந்த பாட பகுதிகளில் நமக்கு விளங்கப்படுத்தப்பட இருக்கிற பகுதி என்னென்றால் பாபுல் இஷ்டிகால், இஷ்டிகால் உடைய பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஷ்டிகால் என்கிறது மஃபூல் வகை சார்ந்த பாடங்கள்ல ஒரு பாடம். இது இஷ்டகல இஷ்டகிலு இஷ்டிகாலன்ங்கிறதுக்கு ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று வேலை செய்தான், ரெண்டாவது இஷ்டகல் என்றால் ஈடுபட்டான், பராக்காகினான் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி பிஸி. இஷ்டகல் என்றால் டு பி பிஸி, ஈடுபாடாக இருக்கிறது. டு பி இன்வால்வ்டு, ஒன்ல இன்வால்வ் ஆகி இருக்கிறது. அப்ப இந்த பாடத்துக்கு ஏன் இஷ்டிகால் அப்படின்னு சொல்றாங்கன்றா, இந்த பாடத்துடைய அந்த விஷயத்துக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு பொருத்தப்பாடு இருக்குது. அசல்ல இஷ்டிகால் என்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈடுபடுற அப்படின்னு. ஈடுபடும் பொழுது இந்த சொல்ல லோகத்துல எப்படி பயன்படுத்துவாங்கண்டா, இஷ்டகல் து பில் கிராஅத்தி அனின்னம், தூக்கத்தை விட்டு விட்டு வாசிப்பில் நான் ஈடுபட்டேன். இஷ்டகல்து பி முராஜஅத்தி துரூஸ் அனில் லஅப், விளையாடுவதை விட்டு விட்டு பாடத்தை மீட்டுவதை நான் பராக்காகினேன். இப்போ பிஸி ஆகிறன்றது ஒரு வேலையை விட்டு போட்டு தான் ஒரு வேலையோட ஈடுபடுவார், அப்படித்தானே? நம்ம ஒரு வேலையோட ஈடுபடுறோம்னா இன்னொரு வேலையை விட வேண்டி வரும். ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு செட் பண்ணலாமா? கஷ்டம். அது அது அழகா காட்டி கொடுக்கும். அது வாட்ஸ்அப் ஆகிறதுனா அழகா காட்டி கொடுக்கும். இப்போ நான் ஒரு 2 பேரோட பேச போறேன் அப்படின்டா ஒரே நேரத்தில், அது கஷ்டம். அது யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்யணும், இக்னோர் பண்ண வேண்டி வரும். அவருடைய மெசேஜுக்கு என்னது நம்ம சூன் ரெப்ளை கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அப்ப அதான் அந்த ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றோட ஈடுபடுறது அப்படின்னு சொல்றது. இப்ப இங்கேயும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். என்னன்னா, நான் உங்களுக்கு இதை வாசிச்சு விளங்கப்படுத்துறதுக்கு முந்தி உங்களோட அந்த கற்பனைக்கு இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். எப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு பெயர் சொல் வருது, இஸ்ம் வருது, அதுக்கு பிறகு ஒரு ஃபியல் வருது, அதுக்கு பிறகு ஒரு தமீர் வரும். இதுதான் அசில் வடிவம். ஒரு பெயர் சொல் ஒன்று வருது, அது பிறகு ஒரு வினை சொல் ஒன்று வருது, அதுக்கு பிறகு ஒரு மஃபூல் பிஹி ஒன்று வருது, லமீர். மஃபூல் பிஹினா ஒரு லமீர் ஒன்று வருது. அந்த லமீர் முன்னால வரக்கூடிய அந்த பெயர் சொல்ல பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஃபியல் அவதனை ஆமில், அந்த ஆமில் என்ன செய்யும் கேட்டால், முன்னால வந்து அந்த பெயர் சொல்ல விட்டு போட்டு பின்னால வந்து லமீரோட பராக்காகிரும், பிஸி ஆகிரும், ஈடுபாட்டும் அப்படின்னு அர்த்தம். முதலாவது வந்து அந்த இஸ்மக்கு அமல் செய்யாம லமீருக்கு மஃபூல் பிஹி என்கிற ஈராவை செஞ்சிடும். ஒன்றை இக்னோர் பண்ணிட்டு மற்றத்தோட என்னது இன்வால்வ் ஆகுது. அதனால தான் இதுக்கு இஷ்டிகால்ன்ற ஒரு நிலைமையை அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க, அந்த பெயரை வச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. ஜைதுன் உதாரணத்துக்கு நான் வச்சுக்கணும், ஜைதன். இதாவது எப்படி சரி வைக்கலாம் பிரச்சனைனா, நான் ஜைதன் நசுக்கு வைக்கிறது தான் ஒழுக்கம். ஜைதன் அக்ரம் துஹு சொல்றீங்க, நான் ஜைதை உபசரித்தேன். நான் ஜெய்தை உபசரித்தேன் என்கிற இந்த வாக்கியத்துல அசில் வாக்கியம் எப்படி இருக்குது? ஜெய்தன் ஜெய்தை அக்ரம் து, அப்படி நான் உபசரித்தேன் அப்படி இருக்குது. இப்ப இங்க ஜெய்தன் என்கிற அந்த இஸ்ம் இருக்குதானே, அதுக்கு நஸ்பு செய்யப்பட்டிருக்கு ஜெய்தன். அக்ரம் துஹுல அக்ரம் து என்கிற ஃபியல் வந்து ஹூ என்கிற அமீருக்கும் மஃபூல் பிஹி என்கிற அடிப்படை நஸ்பு செஞ்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே நம்ம நல்லா ரியலா பார்த்தோம்னால், நிதர்சனமாக பார்த்தோம்னால், அக்ரம் து என்கிற அந்த ஃபியல் ஹூ என்கிற அந்த மஃபூல் பிஹிக்கு தான் அமல் செஞ்சிச்சே தவிர முன்னால வந்து ஜெய்தனுக்கு அமல் செய்ய இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யலாது அவருக்கு. 2 மஃபூலுக்கு நஸ்பு செய்யற கதை ஒன்று அவருக்கு செய்யலாது ஒரே நேரத்தில். லமீருக்கும் அமல் செஞ்சு லாஹிரான இஸ்முக்கும் அமல் செய்யற, லாஹிரான இஸ்ம் வெளிப்படையான பெயர் சொல் முன்னுக்கு வந்தேன், அதுக்கும் அமல் செய்யலாது. அப்படி அமல் செய்யறேன்னு அந்த மஃபூல் என்கிற அடிப்படையில் நஸ்பு செய்யற அந்த வேலை செய்யறது அவருக்கு, அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. இப்படி வந்தால், இந்த லமீர் இல்லாம வந்தால், ஜெய்தன் அக்ரம் தூண்டு நீங்க சொல்றீங்க, லமீர் இல்லாம சொன்னீங்கன்னால் அப்ப ஜெய்தனுக்கு நஸ்பு செஞ்சது அக்ரம் து தான், அதுல மாத்து கருத்து இல்லை. இதே மாதிரி தான் ஜெய்தன் லரபுதுஹு. ஒரு ஆள் சொல்றாரு, அத்தர்ஸ கரஅதுஹு, நான் பாடத்தை வாசித்தேன். அப்ப இந்த இடத்துல கரஅதுஹுன்னு லமீர் வந்ததுனாலதான் கரஅது வந்து அந்த லமீருக்கு அமல் செஞ்சேன். அப்படி லமீர் வராட்டி அத்தர்ச கரஅத்துன்னு சொல்லும் பொழுது அத்தர்ஸுங்கிற மஃபூல் பிஹிக்கு நஸ்பு செஞ்சாமல் கரஅத்துங்கிறது தான், அதில் மாத்து கருத்தொண்டு இல்லை. சரி, அப்ப இஷ்டிகால்னா என்னன்னு கேட்டால் நீங்க சொல்லணும், இஷ்டகலங்கிற சொல்லுக்கு ஈடுபடுதல், பராக்காகுதல் அப்படின்னு அர்த்தம்.
இங்க நஹூல என்னன்னு கேட்டால் ஒரு பெயர் சொல் முந்தி வந்திருக்கும், அதுக்கு பிறகு ஒரு ஃபியல் வந்திருக்கும், அதுக்கு நம்ம ஆம் என்று சொல்ற அந்த ஃபியலைக்கு பின்னால ஒரு இஸ்ம் வந்து இந்த லமீர் ஒன்று வந்திருக்கும், அந்த லமீர் முன்னால வந்த இஸ்மை பார்த்து மீளும். அப்ப அதை எப்படி நமக்கு காட்டலாம்னா ஒரு சொல்ல வச்சு நமக்கு காட்டலாம். உதாரணம் பாருங்க, நாங்க சொல்றேன், அத்தாலிப தர்ரஸ்துஹு அல்லது அல்லம் துஹு. இப்ப அத்தாலிப்னு வந்ததுனால அல்லம் துஹு, அத்தாலிபைனி அல்லம் துஹுமா கற்றுக் கொடுத்தேன், அத்துல்லாப அல்லம் துஹும் அப்படி தமிழ் மாறணும், அத்தாலிபத்த அல்லம் துஹா வரணும், அத்தாலிபத்தைனி அல்லம் துஹுமா அத்தாலிபாத்தி அல்லம் துஹுன்ன அப்படி தமிழ் மாறணும். சரியா? அஷ்ஷஜரத்த கததுஹா, அந்த ஒருமை இருமை பன்மை முதக்கர் முஅன்னஸ் எல்லாத்துலேயும் அது அந்த ஒத்து வரணும். சரியா? இப்போ நம்ம வந்து வாசிச்சு பார்ப்போம், இந்த பின்னணியோட வாசிச்சு பார்ப்போம். பாபுல் இஷ்டிகால், இதுவாகிறது இஷ்டிகால் உடைய பாடமாகும். யஜூசு ஆகுமாகும், ஃபி நஹ்வி ஸைதன் லரபுத்துஹு, பாருங்க, ஸைதன் லரபுத்துஹு போன்றதிலே ஆகுமாகும். ஸைதன் லரபுத்துஹு, ஸைதுன்னு ஒரு இஸ்ம் முந்தி வந்திருக்குது, லரபுத்துன்னு ஒரு ஃபியல் ஆமில் பிந்தி வந்திருக்குது, அதுக்கு பிறகு அந்த ஃபியலோட சேர்ந்து ஹூ என்கிற லமீர் வந்திருக்கு, அந்த லமீர் ஸைதை பத்து மீறுது. இதுதான் இஷ்டிகால். இங்க என்ன இஷ்டிகால் நடந்திருக்குது? இஷ்டகல ஃபியல் லரப பில் லமீர் அன் ஸைத், லமீரோட பிஸி ஆகுது, ஸைதை விட்டு போட்டு. இஷ்டகல அல் ஃபியலு பி லமீரிஹி தூன அல் இஸ்ம் அஸ்ஸாபிக், முன்னால வந்த இஸ்மை விட்டு போட்டு எதுல பராக்காய் இருக்குது? லமீரோட பராக்காய். அதாவது இஷ்டிகால்னு பேர் வந்திருக்குது. அப்ப எப்படி கருத்து வாசிக்கிற? ஸைதன் லரபுத்துஹுக்கு கருத்து லேசி, சிம்பிள். ஸைதுக்கு நான் அடித்தேன், அது இல்லாம ஸைதுக்கு லரபுத்துஹு அவனுக்கு நான் அடித்தேன் அப்படி சொல்ல தேவையில்ல. ஸைதுக்கு நான் அடித்தேன், கதை முடிச்சு, கருத்து லேசி. ஆனால் அந்த இலக்கணம் தான் எனது சிக்கல். என்ன இலக்கணம்? இஅராப் சொல்ற இலக்கணம் சிக்கல். ஸைதன் மஃஊல் பிஹி லிஃபிஇலின் மஹ்தூஃபின், லிஃபிஇலின் மஹ்தூஃபின். அப்ப அந்த ஃபியல் எப்படி இருக்கும்? லரபுத்து ஸைதன் லரபுத்துஹு, இந்த லரபுத்துன்ற ஃபியல்ல இருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு ஃபியல் முனுக்கு இருக்கும், லரபுத்து ஸைதன் லரபுத்துஹு. அப்ப லரபுத்துஹு என்கிறது ஜும்லா முஃபஸ்ஸிரா, முன்னால உள்ளதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம். ஸைதன் மஃஊல் பிஹி லிஃபிஇலின் மஹ்தூஃபின், லரபுத்துஹு லரபுத்து ஃபியல் லமீர் ஃபாயில் ஜும்லா ஃபியலியா கபரியா, அல்ஹா மஃஊல் பிஹி, வல் ஜும்லத்து முஃபஸ்ஸிரா, வல் ஜும்லத்து முஃபஸ்ஸிரா, அந்த ஜும்லா வந்து முனுக்கு தஃப்சீர் பண்ணுது, முன்னால உள்ளதை விளங்கப்படுத்துது. அவு அல்லது லரபுத்து அஹாஹு, லரபுத்து அஹாஹு, லரபுத்து அஹாஹு. அப்ப ஸைதன் லரபுத்து அஹாஹு அப்படிதான் அது வாக்கியம் வரணும். ஸைதன் லரபுத்து அஹாஹு. இந்த இடத்துல நான் எப்படி கருத்து வாசிப்போம், நம்ம எப்படி கருத்து வாசிப்போம்னு கேட்டா, ஸைதன் லரபுத்து அஹாஹுக்கு ஸைதுக்கு அப்படி வாசிக்கிறல்ல, ஸைதை இழிவுபடுத்தி லரபுத்து அஹாஹு அவனது சகோதரனுக்கு நான் அடித்தேன். இப்ப நான் வந்து ஸைதுக்கு அடிக்கலையே, இப்ப அடிச்சிருக்கேன் நான் யாருக்கு? அவருடைய பிரதருக்கு தானே அடிச்சிருக்கேன். அப்ப நான் அவருடைய சகோதரருக்கு அடித்திருந்தால் அர்த்தம் அவன் ஸைதை நான் இழிவுபடுத்தி கொடுத்து அவனுக்கு அடிச்சிக்கணும், அவனை அவமதிச்சுதான் நான் செஞ்சிருக்கணும். நம்ம ஸைதுக்கு அந்த அவருடைய பிரதருக்கு நான் அடிச்சு, ஸைதுடைய சகோதரருக்கு நான் அடிச்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி சொல்லலாது? லரபுத்து ஸைதன் லரபுத்து அஹாஹு கொண்டு ஃபியல் ஏற்படுத்த முடியாது, அதுக்கு வேற வழக்கம் சொல்லணும், அது பின்னுக்கு வரும் நமக்கு. அவ் மரர்து பிஹி ஸைதன் மரர்து பிஹின்னு சொல்ல போறீங்க நீங்க, ஸைதுக்கு அருகாமை நடந்து போனேன். அப்ப எப்படி சொல்லலாது? மரர்து ஸைதன் மரர்து பிஹின்னு சொல்லலாது. ஏன்னா மர்றங்கிற ஃபியல் பாவ கொடுத்தால் கிடக்கும். அப்போ கண்டிப்பா அதுக்கு முன்னால வேற ஒரு ஃபியல் நம்ம தக்தீரிடணும். அது எப்படி? நான் ஸைதை கடந்து சென்று என்று கருத்தில் வரக்கூடிய தஜாவஸ்து ஸைதன் மரர்து பிஹின்னு தஜாவஸ என்கிற வேற ஒரு ஃபியலை நம்ம ஏற்படுத்தணும். சரி, ஃபல் ஜும்லத்து பஅதஹு ஹபர், ஜும்லத்து பஅதஹு ஹபர், ஜும்லாவாகிறது பஅது அந்த இஸ்முக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஜும்லாவானது ஹபர், ஹபராக இருக்கும். அது எப்போ தெரியுமா? ரஃபு செஞ்சால். ஸைதுன் லரபுத்துஹுன்னு சொன்னீங்க என்றால் ஸைதுன் என்கிற முபுதாவுக்கு லரபுத்துஹு என்கிற ஜும்லா இதா வரும், ஹபராக வரும். அது இது செஞ்சால் என்ன, இந்த ரஃபு செஞ்சால். நஸ்பு செஞ்சால் ஹதுஃப் செய்யப்பட்ட ஃபியல் வேற ஒன்று இருக்கும். வனஸ்புஹு இனிமே அதுக்கு நஸ்பு செய்யவும் முடியும். இது மாறி லரபுத்து, லரபுத்து என்கிற ஃபியலை மறைச்சு நமக்கு நஸ்பு செய்யலாம். அப்ப ஸைது லரபுத்து ஹூண்டால் லரபுத்து ஸைதன் லரபுத்து ஹூண்டு இருக்கும்.
வ அஹன்து இன்னும் அஹன்து என்கிற ஃபீலை நம்ம தகுதிடுவோம். அது எங்க வரும்? இழிவுபடுத்தினேன். அஹான 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 அஹானு அஹானத் அஹானத் அஹன்ன அஹந்த அஹன்துமா அஹன்தும்னு போகும் ஃபியல். அப்ப அந்த அஹானங்கிறது வந்து இழிவுபடுத்துறன்னு கருத்து. அப்ப அஹன் அல்லது அஹன் து ஜெய்தன் ஜெய்தை நான் இழிவுபடுத்தி லரபுத்து அஹாஹு அவரது சகோதரனுக்கு நான் அடித்தேன். வஜாவஸ்து அல்லது தஜாவஸ்து ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க தானே. ஜாவஸ்து ஜெய்தன் ஜெய்தை நான் கடந்து சென்றேன் அப்படின்னு சொல்றது. ஜாவஸ்து ஜெய்தன் மரத்து பிஹி வாஜிபத்தல் ஹல்ஃப். இங்கே எல்லாம் ஃபீல் ஹதுஃப் செய்யப்படுறது வாஜிப். எப்படி சொல்லலாது? லரபுத்து ஜெய்த் லரபுத்துன்னு சொல்லவும் இல்லாது, அஹன்து ஜெய்தன் லரபுத்து அஹாஹுன்னு சொல்லவும் இல்லாது, தஜாவஸ்து அல்லது ஜாவஸ்து ஜெய்தன் மரத்து பிஹின்னு சொல்ல இல்லாது. அப்படி அந்த முன்னுக்கு வரக்கூடிய ஃபீலம் கண்டிப்பாக ஹதுஃப் செய்யணும் அப்படிங்கிறாரு. ஃபலா மௌதிஅ லில் ஜும்லத்தி பஅதஹு அதற்கு பின்னர் வரக்கூடிய ஜும்லாவுக்கு எந்த ஏராபுடைய தானங்களும் இல்லை. லா மௌதிஅ மினல் இஅராப் ஏராபுல எந்த தானமும் கிடையாது. லில் ஜும்லத்தி பஅத அதுக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லாவுக்கு இல்லை என்றால் அந்த ஜும்லா முஃபஸ்ஸிரா. வயதரஜ்ஜஹு நஸ்பு நஸ்பு செய்வது ஏற்றமானதாக ஆகிவிடும். ஃபீ நஹ்வி ஜைதன் இல்ரிபுஹு ஜைதன் இல்ரிபு போன்றதில்லை நஸ்பு செய்வது ஏற்றமானதாக ஆகிவிடும். அது என்ன சொல்ல வர்றார் என்றால், இப்போ ஜெய்தன் இல்ரிபு கொண்டு நீங்கள் இல்ரிபுன்னு அமுது ஃபீலாக கொண்டு வந்தீங்க என்றால் ஜெய்தன் நஸ்பு செய்கிறது மச் பெட்டர்ன்னு சொல்கிறாரு. சும்மா நம்ம ஜெய்தன் லரபு தூஹுன்னு சொன்னோம்னால் ஜெய்தன் நஸ்பு செய்யவும் மேலும் ஜெய்துண்டு ரஃபு செய்யவும் மேலும். ஏண்டால் லித்தலபி தலபு ஃபீலுக்காக வேண்டி இல்ரிபுங்கிற அமுரு ஃபீல்ங்கிறது தலபு ஃபீல் ஏவல் வினை. வனஹ்வி வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா சூரத்துல் மாயிதாவுல வர வசனம். இந்த வசனத்தில் அஸ்ஸாரிக்கு என்னது, இந்த வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கத்து திருடனும் திருடியும் திருடி விட்டால் ஃபக்தஉ ஐதியஹுமா அவங்களோட கையை நீங்கள் வெட்டுங்கன்னு வரக்கூடிய அந்த வசனம் இதில் ரஃபு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இக்குத்தூன் அம்ரு ஃபீல் வந்ததுக்கு பிறகு நம்ம அஸ்ஸாரிக்கூன்னு ரஃபு செய்யலாதே, ரஃபு செய்ய ஒழுக்கம் இல்லையே. நம்ம அஸ்ஸாரிக்கத்தேன்னு தான் வந்திருக்கணும். இந்த சரி வஸ்ஸாரிக்கத்தேன்னு வந்திருக்கணும். என்ன ஃபக்தஉ அம்ரு ஃபீல் வந்திருக்கு, தலபு ஃபீல் தானே அது. இக்குத்தஉ அம்ரு ஃபீல் அது. அப்போ அதுக்கு சொல்றாங்க வனஹ்வி வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கத்து ஃபக்தஉ ஐதியஹுமா வந்து வனஹ்வின்னு ரஃபு செஞ்சிருக்காங்க. ஆனால் ரஃபு செய்வதை விட அந்த 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 வனஹ்விக்கு ஜெரு செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு ஜெரு செய்யாமல் வனஹ்வுன்னு வாசிச்சா நல்லா இருக்கும். வனஹ்வு வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கத்து ஃபக்தஉ ஐதியஹுமா வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கு ஃபக்தஉ ஐதியஹுமா போன்றதாகிறது. முத்தஅவ்விலுன் தஅவீல் செய்யப்படுகிறது, வியாக்கியானம் செய்யப்படுகிறது என்றார். தஅவீல் செய்யறேன்னு அதுக்கு விளக்கம் சொல்றேன். வஸ்ஸாரிக்கு நஃபு அந்த காரணம் சொல்லுவாங்க அதுக்கு. ஏன்னா அது வந்து முபதா முஅஹர் ஹபர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத பின்னுக்கு சொல்லுவாங்க. ஃபீமா யுத்லா அலைக்கும் ஹுக்மு ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கத்தின் தக்தீர் இருக்கும்டுவாங்க. அது விரிவான விளக்கம் பின்னுக்கு வரும் நமக்கு. வஃபி நஹ்வி வல் அன்ஆம ஹலகஹா லக்கும் வல் அன்ஆம ஹலகஹா லக்கும் போன்றதிலே நஸ்பு செய்கிறது மச் பெட் நல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன லித்தனாசுபி பொருத்தப்பாடாக இருப்பதற்காக. அந்த பொருத்தப்பாடு என்னென்றால் இதுக்கு முன்னால் உள்ள ஒரு வாக்கியம் அது ஃபியலியத்தான ஒரு வாக்கியத்தோடு அத்துவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. வல் இன்சா என்னது வஹலக்கல் இன்சான இந்த பின் முன்னுக்கு ஃபியல் ஒன்று ஃபியலியா ஜும்லா ஃபியலியா ஒன்று இருக்குது. அதோடு அத்துவு செய்யப்பட்டு தான் எப்படி வருது இந்த மாதிரி வசனம் இருக்குது. அது வல் அன்ஆம ஹலக்கஹா லக்கும் வல் அன்ஆம்னா கால்நடைகள், ஹலக்கஹா லக்கும் அவற்றை உங்களுக்காக அவன் படைத்திருக்கிறான். கால்நடைகளை உங்களுக்காக எல்லாம் படைச்சிருக்கான். அப்ப எப்படி இருக்கும் அஸ்ல் வசனம்? வஹலக்கல் அன்ஆம ஹலக்கஹா லக்கும் அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ அபஷரம் மின்னா எங்களில் உள்ள சில ஒரு மனிதரையா, அபஷரம் மின்னா வாஹிதன் எங்களில் நின்றும் ஒரு மனிதரையா, நத்தபிஉ நாங்கள் அவரை பின்பற்றுவது என்று சாலிஹ் நபியினுடைய கூட்டத்தினர் கேட்டார்கள். அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ எங்களில் உள்ள ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது என்று கேட்டார்கள். அப்ப அபஷரன் அனத்தபிஉ பஷரன் வாஹிதன் மின்னா எங்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது என்ன நத்தபிஉ இத்தபன பின்பற்றது. வமா ஜைதன் ரஅய்துஹு ஜைதை நான் பார்த்ததில்லை. லி கலபத்தில் ஃபியல் இங்கே எல்லாம் ஃபியல் மிகைப்பதற்காக என்று கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் விரிவாக பேசுவாங்க பின்னுக்கு உங்களுக்கு என்னண்டு.
அதாவது அபஷரம் இன்ன வாஹிதரத்தபிரேன் பஷரன் என்கிற சொல்லுக்கு நஸ்பு செய்யப்பட்ட காரணம் இஸ்திஃபாமுடைய அந்த ஹம்சாவுக்கு பிறகு அந்த பஷரன் என்கிறது வந்திருக்கிறதுனால அந்த இஸ்திஃபாமியத்தான எழுத்து வந்து ஜும்லா ஃபியரியாவில் வாரது தான் உசிதம் பொருத்தம். மா ஜெய்தன் ரஐத்துஹுல வந்து மா ஹர்ஃபு நஃபி, நஃபியுடைய ஒரு எழுத்து ஃபியர்லியத்தான ஜும்லாவில் தான் வருமே தவிர இதில் வராது, இஸ்மியத்தான ஜும்லாக்கள்லாம் வர முடியாது என்கிறதுனால இந்த இடங்களெல்லாம் நஸ்பு செய்கிறது நல்லம். காரணம் நம்ம நஸ்பு செஞ்சோம்னால் முன்னுக்கு ஒரு ஃபியலை நம்ம வந்து தக்குதீரிடுவோம், ஏற்படுத்துவோம். அந்த ஃபியல் வந்து என்னது பின்னால் வரக்கூடிய ஃபியல் மாதிரி இருக்கும். எப்படி மா ஜெய்தன் ரஐத்துனால் மா ரஐத்து ஜெய்தன் ரஐத்துன்னு இருக்கும். வயஜிபு ஃபி நஹ்வி இன் ஜெய்தன் லகீதஹு ஃபஅக்ரிம்ஹு, இன் ஜெய்தன் லகீதஹு ஃபஅக்ரிம்ஹு போன்றதிலே கட்டாயம் நஸ்பு செய்வது கட்டாயம். ஏன்னால் இன் வந்து ஷர்த்துடைய அதாத்து, ஷர்த்துக்கு பின்னால ஃபியல் வாரது தான் ஒழுக்கம். ஸோ நம்ம வந்து இன் லகீத்த ஜெய்தன் லகீதஹு ஃபஅக்ரிம்ஹுன்னு இருக்கும். என்ன இன் லகீத்தன்னு ஒரு ஃபியல் நம்ம தகுதிடுவோம். வஹல்ல ஜெய்தன் அக்ரம் தஹு, ஜெய்தை நீ கௌரவித்திருக்க கூடாதா அல்லது உபசரித்திருக்க கூடாதான்னு வரக்கூடிய வசனம். இதுல வந்து ஹல்லாங்கிறது ஒரு ஹர்ஃபு தஹ்லீல், தூண்டுவதற்கான ஒரு சொல் அது. அப்போ அந்த ஹர்ஃபு தஹ்லீலுக்கு பிறகு ஃபியல் தான் வரும், ஜும்லா அந்த இஸ்ம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதுல எல்லாம் வந்து ஹல்லா அக்ரம் ஜெய்தன் அக்ரம் தஹுண்டு இருக்கும். லி உஜூபி அன்னஸ் அல்லது லி உஜூபில் ஃபியல், ஃபியல் இங்கே எல்லாம் கட்டாயமாக வாரதுனால, அல்லது லி உஜூபி நஸ்பு செய்வது கட்டாயம் என்பதனால. வயஜிபு அர் ரஃபு ஃபி நஹ்வி ஹரஜித்து ஃபஇதா ஜெய்துன் யதுரிபுஹு அம்ருன். அப்போ ஹரஜித்து ஃபஇதா ஜெய்துன் யதுரிபுஹு அம்ருன் போன்றதிலே ரஃபு செய்வது கட்டாயமாகும். இங்க இதா ஜெய்துன்னு வந்திருக்கேன். இதா என்கிற இடத்துல வந்து ஃபுஜாஇயத்தான இதா, அதோ அப்படின்னு கருத்துல வாரது. எப்படி கருத்தை வரும்? ஹரஜித்து நான் வெளியேறினேன், ஃபஇதா ஜெய்துன் யதுரிபுஹு அம்ரு, அதோ ஜெயித் என்னது ஜெயிதுக்கு அம்ரு அடித்து கொண்டிருக்கிறான், நான் வெளியேறினேன், அதோ அந்த நேரம் பார்த்து எனது அம்ரு வந்து ஜெயிதுக்கு அடித்து கொண்டிருக்கிறான், அந்த வாக்கியம். அப்ப இங்க வந்து இதாவுக்கு பிறகு ஃபுஜாயித்தான், இதாவுக்கு பிறகு இஸ்ம் தான் வரும், ஃபியல் வராது. ஸோ அங்க ரஃபு செய்யறது வாஜிப் பண்ணுவாங்க. லிம்தினா இஹி, என்ன லிம்தினா இரஃப் நஸ்ப், என்ன லிம்தினா இஹினா லிம்தினா நஸ்ப், நஸ்பு அங்க விளக்கலாகுவதற்காக. வயஸ்தவியானி ரஃபு நஸ்பு ரெண்டுமே சமமாகிவிடும். ஃபி நஹ்வி ஜெய்துன் காம அபூஹு வ அம்ருன் அக்ரம் துஹு போன்றதிலே ஜும்லா இஸ்மியா ஒன்று முந்தி வரக்கூடிய வாக்கியங்கள்ல நம்ம வந்து வ அம்ருன் அக்ரம் துஹுன்னு சொல்லலாம், அம்ரன் அக்ரம் துஹுன்னு சொல்லலாம், நஸ்பும் செய்யலாம் ரஃபும் செய்யலாம். லித் தகாஃபு, ரெண்டும் தகாஃபு என்றால் சரிசமமாக வருவதனால். வலைஸ மின்ஹு, இந்த இஷ்டிகாலுடைய பாடத்தின் என்றுமாக இல்லை. வகுல்லு ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர் அஸைதுன் துஹிப பிஹி போன்றது என்னது இந்த இஷ்டிகாலுடைய பாடத்துக்குள்ள அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன விளக்கம் அப்படிங்கிறத பத்தி பின்னால் நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ சிலாக்களுக்கு இதுல அந்த அடிநுண்ணி விளங்காத வாக்குல இருக்கும். இதை ஷரஹ நம்ம வாசிச்சுட்டு போகும் பொழுதுதான் நமக்கு விளங்கும். நான் ஷரஹ வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பீடிகை, ஒரு முன்னுரை ஒன்று சொல்றேன். அது என்னன்னு கேட்டோம் மக்கள். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், இஷ்டிகாலுடைய பாடம் எதுக்கு சொல்றேன்னா, நஹூல ஒரு வகையான வாக்கிய அமைப்புக்கு சொல்றேன். அது என்ன வகையான வாக்கிய அமைப்பு என்றால், ஃபெஸ்ட்டுக்கு பெயர் சொல் ஒன்று வந்து அதுக்கு பிறகு ஒரு ஃபியல் ஒன்று வந்து ஒரு லமீர் வார வாக்கியம். அந்த லமீர் வந்து முன்னால் வரக்கூடிய பெயர் சொல்லை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், முன்னால் உள்ள பெயர் சொல்லுக்கு ஏற்ற மாதிரியான அந்த லமீர் இருக்கும். முன்னால் வந்து அந்த அலிஸ்மு சாபிக் வந்து முதக்கராக இருந்து முஃப்ரதாக இருந்தால் ஹூண்டு வரும், மோனஸாக இருந்தால் ஹாண்டு வரும், முதக்கர் ஜம்முகள் அதே மாதிரி மோனஸ் ஜம்முகளுக்கு ஏற்ற மாதிரி என்னது அந்த லமீரும் சரியா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கு அழகான உதாரணம் தான் ஜெய்துன் லரபு துஹு, ஃபாத்திமத்து லரபு துஹா, அந்த மாதிரி வரக்கூடிய வாக்கிய அமைப்பு. இதுதான் இந்த இஷ்டிகாலுடைய வாக்கிய அமைப்பு. இந்த வாக்கிய அமைப்புல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இங்க 3 விஷயம் வருது இல்ல. ஒன்று அல் இஸ்மு சாபிக், முந்தி வந்த ஒரு இஸ்ம். ரெண்டாவது ஃபியல், அதுக்கு நம்ம ஆமில்ன்ற, அதுக்கு பிறகு வர்றதுக்கு நாங்கள் சொல்ற லமீர்ன்னு சொல்றேன். இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்றால், ஃபியல் வந்து முன்னால வந்த இஸ்மை கைவிட்டு போட்டு பின்னால வரக்கூடிய அந்த லமீரோட பிஸி ஆகிறாரு. பிஸி ஆகிற என்ன அர்த்தம்? அதுக்கு அமல் செய்கிறேன். அப்ப ஆமில் பின்னுக்கு வரக்கூடிய லமீரோட அமல் செஞ்சுட்டு வேலையை பார்த்துரும், முன்னால உள்ளதை விட்டுரும். அப்ப அந்த முன்னால உள்ள ஃபியலுக்கு, அந்த இஸ்முக்கு அமல் செஞ்ச ஃபியல் எது, ஆமில் எது என்கிறதான் பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் சொல்லுவாங்க என்னென்றால், நாங்கள் நஸ்பு செஞ்சோம்னா ஒரு ஃபியல் முன்னுக்கு ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கோம். அது எப்படி இருக்கும்?
இந்த ஃபியல் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ, அந்த இஸ்மு சாபிக்கை அடுத்து நீங்கள் வரக்கூடிய அந்த ஃபியல் எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான அல்லது அதனுடைய கருத்து கொத்து வர மாதிரியான ஒரு ஃபியலை நம்ம ஏற்படுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொன்னோம். இப்போ முந்தி வரக்கூடிய அந்த இஸ்ம் இருக்குது தானே, இஸ்மு சாபிக், அதுக்கு ஒன்று நஸ்பு செய்யலாம் ஹதுப் செய்யப்பட்ட ஃபியலை கொண்டு, ரஃபு செய்யலாம் முபுததாங்கிற அடிப்படையில் ரஃபு செய்யலாம். இந்த ரெண்டு தவிர வேற ஒரு ஈரம் ஒன்று இல்லை. நஸ்பு செஞ்சால் அது ஹதுப் செய்யப்பட்ட ஒரு ஃபியலுக்கு மஃபூல் பிஹி, ரஃபு செஞ்சோம்னா அது முபுத்ததா, பின்னுக்கு வரக்கூடிய ஜும்லா ஹபராக அமையும். இவ்வளோ அது விளக்கம். ஆனால் எப்போ ரஃபு செய்கிற, எப்போ நஸ்பு செய்கிற, எப்போ ரெண்டு கூத்தும் ஆகுமானதாகும் என்கிறது தான் விரிவாக ஆராயப்படக்கூடிய மஸ்அலாக்கள். அதில் தான் இந்த பந்தி நடுகிலும் இந்த இடத்துல நீங்கள் ரஃபு செய்கிறது நல்லம், இந்த இடத்துல வந்து நஸ்பு செய்கிறது நல்லம், இந்த இடத்துல வந்து நஸ்பு வாஜிப் கட்டாயம் செஞ்சாகணும், இந்த இடத்துல ரஃபு செய்கிறது கட்டாயம், இந்த இடத்துல ரெண்டும் சமந்தான் அப்படின்னு 5 கட்டங்கள் சொன்னாங்க. ஒன்று ரஃபு கட்டாயம், இன்னொன்று நஸ்பு கட்டாயம், இன்னொன்று ரஃபு ஏற்றம், இன்னொன்று நஸ்பு ஏற்றம், இன்னொன்று ரெண்டுமே சமந்தான் அப்படின்னு பார்த்தா நம்ம 5 கட்டங்கள் வரும். அந்த 5 கட்டங்களும் என்னங்கிறது தான் இங்கே பேச போகிறாங்க. உங்களோட என்ற கேள்வி கேட்கலாம், இந்த 5 கட்டங்களையும் படித்து என்ன செய்ய அமெரிக்காவுக்கு போக வாண்டி? நாங்கள் சொல்லுவோம் என்னென்று கேட்டால், வசனங்களில் இந்த இடத்துல நசுவு செய்யப்பட்ட, இந்த இடத்துல ரஃபு செய்யப்பட்ட, அதுக்கான மிக தகுதியான மிக சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். குர்ஆனில் இஷ்திகாலுடைய அமைப்புல ஏராளமான வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் 24 மணி நேரம் மோதக்கூடிய சூரா யாசின்ல கூட இஷ்திகாலுடைய ஒரு வசனம் இருக்கு. எப்படி? வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜுனில் கதீம். அந்த வசனத்துல பாருங்க, வல் கமர சந்திரனை, கத்தர்னாஹு அதை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம், மனாசில பல படிம நிலைமைகளில் ஏற்படுத்தி இருக்கிறோம். சந்திரனை பாருங்க, தேய்பிரையாக இருந்து வளர்பிறையாக இருந்து பௌர்ணமியாக மாறி வர தேய்பிரையாக மாறி அமாவாசையில் போய் முடியுது, அப்படியா இல்லையா? வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜுனில் கதீம். பழைய வளைந்த பெரிச்ச மரத்தினுடைய குலை வடிவத்துக்கு, அந்த பாலை மாதிரி வளைஞ்சி வார அந்த மெல்லிய கீற்று மாதிரி வார அளவுக்கு நாங்கள் வந்து என்னது அந்த சந்திரனை பல்வேறு படிநிலைமைகள் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருங்கன்னால் இந்த விஞ்ஞான பாடங்கள்ல எல்லாம் சூரிய உடம்பு சம்பந்தமாக அதில் காட்டி இருப்பாங்க. அந்த 28, 29 நாட்களில் அந்த சந்திரனுடைய உருவ அமைப்புகளில் வரக்கூடிய மாற்றங்களை காட்டுவாங்க உங்களுக்கு. அதில் 14வது 15வது நாளில் அதனுடைய பௌர்ணமி அமைப்பை காட்டுவாங்க. அது பிறகு நம்ம தேஞ்சி கொண்டு போகிறத காட்டுவோம், வளர்ப்புறை தேய்ப்புறை அது அமைப்பு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு சயின்ஸ் நடத்தல, நம்ம என்ன சொல்ல வரோம், ஹிஸ்ட்ரிகளுடைய பாடம் அங்கே நடந்திருக்குது. வல் கமர நசுபு வருது, வல் கமர கத்தர்னாஹு லமீர், பார்த்தீங்களா? கத்தர்னாஹு லமீர் வந்திருக்கு. அப்போ ஹிஸ்ட்ரிகளுடைய பாடம் அது. அப்போ இஷ்டிகாலுங்கிறது வந்து பரவலாக குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது. நீங்கள் குர்ஆனை லைட்டாக ஓதி கொண்டு போனீங்கன்னால் நீங்கள் அங்கெல்லாம் காண்பீங்க. வல் அன் ஆம ஹலக்கஹா லக்கும் அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபி, இப்படி எவ்வளோ இடங்கள் என்னது இஷ்டிகால் நடந்திருக்கு தெரியுமா குர்ஆன்ல? பார்க்கலாம் நீங்கள். அப்போ அங்கே சில இடங்கள் நஸ்பு வந்திருக்கு, சில இடங்கள் ரஃபு வந்திருக்குது அப்படின்ட்டு. இன்னும் சில இடங்கள் இருக்குது இஷ்டிகால் மாதிரி இருக்குமா, இஷ்டிகால் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டிக்கிறது பாருங்க. அந்த நம்ம கடைசி வாசி பந்தியை பாருங்க, வகுல்லு ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர். இந்த வாக்கியத்தில் பாருங்க, குல்லு ஷைஇன் ஒரு இஸ்மு இருக்குது, ஃபஅலூன்னு ஃபியல் ஒன்று வந்திருக்குது, ஹூனு தமீர் இருக்குது, ஆனால் அது இஷ்டிகால் இல்லை. அது சொல்ற பாருங்க, வலைஸ மின்ஹு, இஷ்டிகால் வகையை சாராது. வகுல்லு ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர். அது என்னடா தொட்டு கருவியை பார்த்தா இஷ்டிகால் மாதிரி இருக்குது, என்னடா இஷ்டிகால் இல்லைன்றீங்க? நீங்க நினைச்சா இஷ்டிகால்னு சொல்லுவீங்க, நீங்க நினைக்காட்டி இஷ்டிகால் இல்லைன்றீங்களா? அது என்ன புண்ணியம், என்ன நியாயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்கள் சொல்லுதான், இங்கே வாங்க இருங்க, இந்த பிள்ளைண்டியை கொஞ்சம் குடிங்க, உங்களுடைய ஆவேசத்தை குறைங்க, நாங்கள் வேணுண்டா என்னது மூஞ்சியை கொஞ்சம் என்னது தொடங்கி நாங்கள் லேஞ்சி இல்லை நாங்கள் சொல்லி போட்டு இருங்க விளக்கம் சொல்கிறோம். வகுல்லு ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுரிக்கும் இஷ்டிகாலுக்கு நாய் விரட்டுற தூரம். என்ன தூரம்? நாய் விரட்டுற தூரம், சம்பந்தமே கிடையாது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுல்லு ஷைஇன் ஒவ்வொரு விஷயமும், ஃபஅலூஹு அவர்கள் செய்தார்களே அத்தகைய ஒவ்வொரு விஷயமுமாகிறது, ஃபி ஸுபுர் ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனம். அப்ப அங்க என்ன இஷ்டிகால் இருக்கு? இஷ்டிகால இல்லை. என்றால் குல்லு ஷைஇன் என்கிற அந்த நக்கிராவான சொல்லுக்கு பிறகு ஃபஅலூஹு என்று சொல்லி என்ன வந்திருக்குது? ஒரு ஜும்லா வந்திருக்குது. அந்த ஜும்லா சிஃபத். ஸோ குல்லு முபுத்ததா முலாஃப் ஷைஇன் முலாஃப் இலைஹி
ஃபஅலு ஃபியல் ضمير فاعل جملة فعلية خبرية والجملة صفة ها مفعول به في حرف جر الزبر مجرور متعلق بما حذف وهو خبر அப்ப இஷ்டிகால் அங்கே இல்லை. அவர்கள் செய்த ஒவ்வொரு புண்ணியமும் ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்குது. எனக்கு ஒரு பதிவேடு இருக்கும், உங்களுக்கு ஒரு பதிவேடு இருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எனது நன்மை தீமைகளுக்கான பதிவேடுகள் நிச்சயமாக இருக்கு. அதனால மறுமை நல்ல மனுஷன் பார்க்கத்தான் போறான். அசைதுன் துஹிபபிஹி அங்க நீங்க பாருங்க மக்கள், அங்கேயும் ஜெய்துன்னு ஒரு சொல்லணும் வந்திருக்குது. இசம் துஹிபன்னு ஃபியலும் வந்திருக்கு, பிஹின்னு லமீரும் வந்திருக்குது. அப்ப இஷ்டிகால் தானங்க. நாங்க சொல்றோம் இஷ்டிகால் இல்லைங்க. ஏங்க? காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? அசைதுன் துஹிபபிஹிங்கிறதுல நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், ஜெய்துன் என்கிறது முபுதா தான். துஹிபபிஹிங்கிறதுல நீங்க நல்லா பார்த்தீங்க என்றால் துஹிபபிஹில அது ஃபியல் மஜ்ஹூல். ஃபியல் மஜ்ஹூலுக்கு என்னதான் வரும்? நாயிபனி ஃபாயில் தான் வரும். மஃபூல் வருமா? மஃபூல் வராது. நாயிபனி ஃபாயில் தான். நாயிபனி ஃபாயிலுக்கு என்ன செய்யற? ரஃபு செய்யுது. அப்ப எனவே அங்க இஷ்டிகால்ங்கிறதே ஒட்டஞ்சி வைத்தது. சொல்றேன், ஜெய்துங்கிறது ஓகே தான், இஸ்ம் வந்திருக்கு தான், துஹிபன்னு ஃபியலும் வந்திருக்குது தான், பிஹின்னு லமீரும் வந்திருக்குது தான், எல்லாமே ஓகே தான். ஆனா அங்க என்ன விஷயம் கேட்டால் துஹிப ஃபியல் மஜ்ஹூல். ஃபியல் மஜ்ஹூலுக்கு என்ன வராது? மஃபூல் வராது, நாயிபுனி ஃபாயில் தான் வரும். அப்ப நாயிபனி ஃபாயில் வந்துச்சுன்னு சொன்னால் அங்க ரஃபுன்ற நிலைமை தான் உருவாகுமே தவிர நஸ்புன்ற நிலைமை உருவாகாது. ஸோ ஜெய்துன் என்கிற அந்த வரக்கூடிய அந்த இஸ்மை நம்ம முபுதாவாகத்தான் வைக்கலாமே தவிர இஷ்டிகால் என்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இஷ்டிகால்னால் நஸ்பு செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னால் இந்த துஹிப என்கிற ஃபீலை தூக்கி கொண்டு போய் ஜெய்துக்கு மேல போட்டால் அதுஹிப ஜெய்துன்னு தான் வரும். அப்ப அதுஹிப ஜெய்து துஹிப ஃபீல் மஜ்ஹூல், ஜெய்த் நாயிபனி ஃபாயில், ரஃபு தான் வரும், நஸ்பு வராது. ஆனால் ஜெய்தன் லரபுத்துஹூல லரபுத்து கொண்டு போய் முன்னுக்கு வச்சால் லரபுத்து ஜெய்தன் நஸ்பு செய்யலாம், நஸ்பு செய்யலாம். இங்க நஸ்பு செய்யல, அது ஃபீல் மஜ்ஹூல். அப்ப ஃபீல் மஜ்ஹூலாக வரக்கூடிய தருணங்கள்ல இஷ்டிகால் உருவாகாது. சரி, இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விரிவான ஒரு பாடத்தை நம்ம பிறகு நாளைய பாடத்துல படிப்போம். முதல் தடவையாக படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சூனியமாக இருந்துச்சுதோ அதே மாதிரி தான் எனக்கும் சூனியமாக இருந்த. ஆனா இந்த பாடத்தை 5 நாள் படிப்பிப்பாங்க உஸ்தாத்மார். 5 நாள் தொடர்ந்து 5 நாள் நடக்கும் இந்த பாடம். 5 நாளும் படிச்சுட்டு ஒரு பெரிய நானா ஒருத்தட்டையும் போய் திருப்பி நம்ம படிச்சா அல்ஹம்துலில்லாஹ் பசுமரத்து ஆணி போல நம்மளோட அடி மனசுல பதிஞ்சிடும். நம்ம இதுதான் முதல் தடவையாக வாழ்க்கையில கேள்விப்படுறோம் என்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய பேரிடர் மாதிரி இருக்கு, நமக்கு என்னென்று விளங்காத மாதிரி இருக்கு. அப்படி அல்ல, இஷ்டிகால் ஒரு விளங்க எடுக்க முடியுமான ஒரு பாடம், கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. நீங்க 2-3 நாளைக்கு நான் தொடர்ந்து அதை படிக்கும் பொழுதோ இன்ஷா அல்லாஹ் இதுதான் சொல்ல வராங்க, இதைத்தான் இவங்க இவ்வளவு நேரம் கத்தினது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரான்.